சண்முகம் அவர்கள் வெளியே வந்து பேசியிருக்காரு. தமிழக வாழ் உரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் பேசியிருக்காரு. திருமாவளவன் அவர்கள் மட்டும் இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட வெளிப்படையாக பேசலை சார். திருமாவளவன் அவர்களுக்கு பின்னாடி என்ன நடக்குது, என்ன அரசியல் நடக்குது? திரும்ப பேசிக்கிட்டு தான் இருக்காரு. தினம் விஜயை பற்றி ஒரு கருத்து சொல்கிறாரு. விஜயை பற்றி தான் சார் டெய்லி ஒரு கருத்து சொல்கிறாரு. அவர் ஆர்எஸ்எஸோட முகமூடின்றார். அடுத்த நாள் சொல்கிறார் நண்பர் விஜய் பலியாகி விடக்கூடாதுன்றார். அவர் தான் ஆர்எஸ்எஸ் முகமூடியில். அவர் எக்கடு கட்டு போனால் திருமாவுக்கு என்ன வந்தது? 1000 நாள் விஜயும் எங்கள் தோழர், நாமும் அவரை காப்பாற்ற வேணும் அப்படின்னு. இதெல்லாம் வந்து அவரை காப்பாற்றிக்க தெரியும். முதல்ல நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கோங்க. 6 சீட்டு 4 சீட்டு கொடுத்து திமுக அவங்கள வச்சு செஞ்சுட்டு இருக்கு உள்ள. இதிலேருந்து முதல்ல மீண்டு வரட்டும். திரும்ப வரக்கூடிய நாட்களில் அப்போ கண்டிப்பாக அவர் பேச்சு இது எடுப்பாரா சார்? திமுக எதிர்த்து இது பண்ணுவாரா சார்? சீட்டு பிரச்சனைக்கு போராடுவாருங்க. அதுக்காக கூட்டணி விட்டு வெளியேற மாட்டார். ஓகே, போராடுவார், கடைசி வரை போராடுவார். அவங்க அந்த பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு தானே திமுக இந்த அளவுக்கு இடதுசாரிகளையும் விசிகாவையும் இழிவுபடுத்துது. உங்கள் கூடிய 8 வருஷமாக இருக்கக்கூடிய அலையன்ஸை தேர்தல் அணி மாறக்கூடிய கட்சிகளை உள்ளே இழுத்துட்டு வந்து நீங்கள் அசிங்கம் பண்ணுறீங்கல்ல. இந்த நிலைமைக்கு திமுக தான் காரணம்.